நிறைய நமக்கு டஃப்பான சிச்சுவேஷன்ஸ் இல்லை நம்ம லைஃப்பில் வர வீக்கான வீக்னஸ் எல்லா நேரமும் ஒரு மனுஷன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டான்ல. சம்டைம்ஸ் ஹி கெட்ஸ் வீக். ஸோ அப்படி நம்ம வீக்காக இருக்கிற டைமில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருபையும் சமாதானமும் தேவை. அந்த பலவீனமான நேரத்தில் நம்ம எப்படி பலனுள்ளவர்களாய் மாறுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்றதுனால மட்டும்தான் ஒரு மனுஷன் பலமுள்ளவனாக இருக்க முடியும். அதனால் அவரை அறிகிற அறிவு அது நமக்கு கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுகிறதா இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரோட பேசுங்க. அவர் உங்களோட நிச்சயமாக பேசுவார். நீங்கள் பைபிளை படிங்க, பைபிள்லேருந்து தேடி கருத்தாக படிங்க. படிக்கும்போது ஒரு வார்த்தை உங்களை தொடும். அந்த வார்த்தையின் மூலம் நீங்கள் அவரை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வீங்க. ஸோ அது உங்கள் வாழ்க்கையில் கிருபையையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். அந்த சமாதானத்தை உலகத்தால் கொடுக்க முடியாது, வேறு எங்கே போனாலும் நமக்கு கிடைக்காது. அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கிது. அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல. உலகம் கொடுக்கறது ஒரு நாள் போயிடும். ஒரு வேளை உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் இல்லை உங்களுடைய ஆசீர்வாதத்து நிமித்தம் நீங்கள் சமாதானமாக நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் இயேசு தர சமாதானம் போல் அது வராது. ஸோ காட் பிளஸ் யூ. தேவனை அதிகமாக தேடுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.